பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் புதிய கடன் திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள தமிழ்நாடு கட்டுமான கழகத்தில் வருடந்தோறும் 5000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க ரூபாய் 5.86 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது முதற்கட்டமாக தச்சர், கொத்தனார், கம்பி வளைப்பவர், பிளம்பர் மற்றும் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட 5 தொழிலினங்களில் 9,75,500 ரூபாய் மதிப்பீட்டில் 100 பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு 7 நாட்கள் திறன் மேம்பாட்டு மற்றும் 3 மாதம் திறன் பயிற்சியும் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு கட்டுமான கழகம், கட்டுமான தொழில் வளர்ச்சி குழுமம் CIDC மற்றும் LNT கட்டுமான பயிற்சி நிலையம் இவற்றுடன் இணைந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு தினசரி ரூபாய். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் பாஸ்கரன், இந்த புதிய கடன் திட்டம் யார் யாருக்கெல்லாம் பயன்பெறும், அது குறித்து விவரிங்க. தையூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான கழக பயிற்சி நிலையத்துல கட்டுமான தொழிலாளர்கள் ஒரு பில்டிங்கை கட்டணும்னா அந்த கொத்தனாரு மற்றும் எலக்ட்ரீஷியன் உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்கக்கூடிய நடவடிக்கையாகத்தான் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு பெற்ற 50 தொழிலாளர்களுக்கு இலவச திறன் பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. 50 தொழிலாளருக்கு ஊதியத்துடன் கூடிய, அதாவது உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. தையூர்ல இதற்கான அந்த பயிற்சி நிலையம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அந்த பயிற்சி நிலையத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான உதவித்தொகையும் தற்போது வழங்கி இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தை தமிழ்நாடு கட்டுமான கழகத்தின் சார்பாக காணொலி காட்சி மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து அந்த 50 தொழிலாளருக்கு உதவித்தொகையுடன் கூடிய மேம்பாட்டு பயிற்சிக்கான வகுப்பையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இதுல தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.